வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் 45வது நாளுக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோல் திருடுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, களிமண் டாஸ்க், இது 3 தாங்க இன்றைக்கி நடந்தது. இதெல்லாம் டாஸ்க்குனால தான் சுவாரஸ்யமாக ஆகுது. மற்றபடி எல்லாருமே ஜோக்கர்ஸ் கூட கொஞ்சம் அவங்கள பார்த்தா ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்கா இருக்கிறாங்க, அதுவும் ராணி மக்கா இருக்கிறாங்க பாருங்கள். அப்போது பிரஜைகள் எப்படி இருப்பாங்க, அங்கே நடக்கிறதுலாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இதில் ராணுவது பரவாயில்லைங்க, அவன் அரிமா அப்படி தலைவர் அது நாட்டுக்கு. ஆனால் அவன் கொஞ்சம் ப்ராப்பராக பேசிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறான். இதில் அந்த பக்கம் பார்த்தா பவித்ரா அந்த ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது ராஜ மாதா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க அது கூன் போட்டு அவங்க நடிப்பு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதில் என்னன்னா ஹைலைட்டு, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி சொல்லாங்க. எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரிக்கு ராஜா விஷயம் கொடுத்துருக்கலாம். அவர் அந்த கேரக்டரை பண்ணியிருந்தாருன்னா என்ன சுவாரஸ்யம் இருந்திருக்கும், காமெடி இருந்திருக்கும். அந்த ஆர்டர் எல்லாமே அவனோட வாய்ஸுக்கு நல்லாவே இருக்கு. இல்லை, அவனை பார்க்கும்போது இந்த 23ஆம் புலிகேசில் நம்ம வடிவேல் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. செம்ம காமெடியாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நல்லா உண்மையிலேயே ஜெஃப்ரியை இன்னைக்கு பாராட்டினாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நல்லா பண்ணின்னு நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கிறான். முத்து கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. வேற யாருமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. தீபக் பழைய குருடி கதவு தள்ளி தான் எல்லாத்துக்கும் தீபக் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவராச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறாரு. ஆனா பெண்கள் டீம்ல மக்கு சாம்பிராணிகளா இருக்குதுங்க எல்லாருமே. அதாவது என்ன சீரியல்ல நடிக்கிறவங்க இல்லங்க, சீரியல் மாதிரியே தான் பண்றாங்க. அப்படியே ரோல் ஆக்ஷன் கேமரா அப்படி ஸ்டார்ட் அப்படினா தான் பண்ணுவாங்க போல இது. அப்படிதான் இருக்குங்க. வேஷம் கொடுத்து அதையே பேசிட்டே அத பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்கல. எல்லா கேர்ள்ஸுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சாஞ்சனா இந்த வெத்து வேட்டு அப்படின்லாம் ஒரு பட்டம் உள்ள கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தகுதியான ஆளு. அந்த அம்மா சேர்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கு. அதுக்கான ஒரு கெத்தா இருக்கணும். அது வேற கால் மேல கால போட்டு காலை ஆட்டினே கீழே இந்த பக்கம் இது உட்கார்ந்துருக்கு. யாரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம சும்மா ஏனோ தானோன்னு யாரையாவது பேசலாமான்னு அவளுக்கு துடிக்கிற பேச. ஆனா அவளுக்கு கொஞ்சம் தூய தமிழ் வராததுனால அமிக்கு வாசிச்சிருக்குதான் சொல்லணும். ஆமா. இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் இந்த மக்கு அரசியோட செங்கோலை திருடிடுவாங்க, மறைச்சி எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. இதை தேடுறதுக்காக இங்கே ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லை, அப்படியே டம்மி மாதிரி. இந்த பக்கம் யாருன்னா பாய்ஸ் டீமில் ஸ்பையா யார் இருப்பாருன்னா நம்ம சிவகுமார். அதில் என்ன ஒரு காமெடினா, சிவகுமார் அந்த பக்கம் ராஜமாதாவுண்ட பேசுவார். பவித்ரான்ற கேரக்டருக்குள்ள ராஜமாதா அங்கே பேசுவார். இவங்க 2 பேரும் பேசுறது ஜெஃப்ரி பார்த்துருவான், எல்லாம் ஆக்ஷனோடு பார்த்துருவான். ஆனால் பார்த்தா கூட இன்னமும் சிவகுமாருக்கு யாருமே இவங்க டீம் பார்க்காத மாதிரி அவங்க அப்படி செய்கையிலே காமிச்சு பயங்கரமாக அவங்க இதுவாக பண்ணுறாராம், பர்ஃபார்ம் பண்ணுறாராம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இதை எவ்வளோ பெரிய முட்டாளாக்குறான் பாரு. யாருன்னா சிவகுமார் அவங்க டீம்லேயே தெரிஞ்சிச்சு, உமன்ஸ் டீம்லேயே கண்டுபிடிச்சாங்க. எப்போ இவரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அவன் கண்டுபிடிக்காத மாதிரி மறுபடியும் கும்பலோட கோயந்தா உட்காந்து போட்டுன்னு, ஆமாம் இங்கே ஒரு ஸ்பை இருக்கிறாங்க, யாரும் கண்டுபிடிக்கல, எனக்கு இவர் மேலே தான் டவுட்டு, அவர் மேலே டவுட்டுன்ட்டு ஒரு மோனோ ஆக்ட் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இதுவாக போச்சு, ஜவ்வு மிட்டாய் மாதிரி போச்சு. அதுவும் அதான் சொல்கிறேங்க, யாருமே புத்திசாலி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இந்த ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, பிள்ளை பெற்ற ராஜா அப்படிலாம் வரும் பாருங்க. அந்த ராஜாவுக்கு 9 பிள்ளை, இங்கே பிக் பாஸுக்குள்ள 21 பிள்ளை. எல்லாமே உருப்படி இல்லை, அப்படிதான் பாடணும் போல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்படிதான் போயிட்டு இருக்குது. எல்லாமே மக்குங்களா இருக்குதுங்க. இதுல சாச்சனா சௌந்தர்யாவை வேற அனுப்பி விடுவாங்க. சௌந்தர்யா தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ஓரளவுக்கு என்ன சொல்கிறது மெச்சூர்டாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெஃப்ரியும் மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா தான் போயிட்டு அந்த செங்கோலை தேடுறதுக்கு போவாங்க. ஆனால் ஜெஃப்ரி கண்ணில் மாட்டிடுவாங்க. அதாவது ஜெஃப்ரி ரொம்ப அலர்ட்டாக, உண்மையிலே சொல்லணும், செம்மையாக பண்ணப்பல கையும் கலவமாக பிடிச்சிருவாப்புல. அது போய் சொல்லுவோம். செங்கோலுக்கு என்ன சொல்லுவோம், குச்சி தேட வந்தேன், அது ஒரு கட்ட பஞ்சாயத்து போவோம். ஆனால் அதான் சொல்லணும், யாருமே ரூல்ஸை மதிக்கிறது இல்லை, அதுவும் ஆங்கிலம் பேசக்கூடாதுன்னு நல்லா நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதே டம்மி ஆகிட்டாங்க.
அவளோட ரியாக்ட் பண்றா, ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது, அவளோட இது அப்படி ஆட்டிடியூடுன்றாங்க. ஆட்டிடியூட் இல்ல, அவ வாய்ஸை பேசாம அவளோட ரியாக்ஷன் மூலமா இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தா. விஜய் சேதுபதி சார் லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதையும் பேச விடாம கட் பண்ணிட்டாரு அன்பு மகள் சாச்சனாக்காக. இப்போ வந்து என்ன ஆச்சு, உள்ள வந்து வேற யாருமே பர்ஃபார்ம் பண்ற மாதிரியே இல்லை. எல்லாருமே என்ன சொல்றது, அறுவைகள் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஒன்றும் ஒரு சுவாரஸ்யமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது பேசுவாங்க அப்படின்னா இல்ல. போன சீசன்ல கூட ராஜா ராணி டாஸ்க்ல அட்லீஸ்ட் அந்த பொண்ணு அவங்க என்னது அது அவங்க சொல்லுவாங்க சிறுநீர் கொண்டு வா அப்படின்னு, அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா களிமண் டாஸ்க். ஏன்னா அவரே தெரியுது இதுங்க எல்லாம் மண்ணுங்க, அதனால மண்ணு டாஸ்க் அதை வைக்கிறாரு. அது வந்து எப்படின்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பிக் பாஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இருக்கிற மண்ணை ஷேர் பண்ணி எடுத்துங்க, யார் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்களோ எடுத்துங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். எல்லாம் எல்கேஜி யூகேஜி பசங்க கூட அழகா செய்யுங்க. பிக் பாஸ் விளையாட்டு தான் அவங்க வந்து விளையாடி அது வேற 3-4 மணி நேரம் டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க எப்படிங்க ஃப்ளாப் பண்ணிடுவாங்களா? இவங்க சூப்பரான கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு உள்ள விட்டுருக்காரு. ஆனால் என்ன மாதிரி கேம் கொடுத்தாலும் அதை சொதப்பி அதை ஃப்ளாப் பண்ணுற வேலையை தான் இந்த டீம் எல்லாருமே பார்க்குறாங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. இதில் என்ன இன்னொரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாஞ்சனா அதுக்கு வாய் துருணும். என்னென்னா இப்போலாம் வந்து எதுவும் பேச முடியல, பல்ல கட்சின்னு இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை வந்து என்ன பேசுவேன், டேடி டேடி ஓ மை டேடி அதாவது உன்னை கண்டாலே ஆனந்தமே அப்படின்னா உடனே அவரு அங்கேருந்து வரும். ஏன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணதை கட்டி, மற்றபடி ஒரு ரோலங்கள்ல அது எதுவுமே டம்மி பாவா தான், அது ஒன்றுமே கிடையாது. ராணுவாவது வாய் தந்து பேசுகிறான். இவங்களுக்குள்ள என்ன கான்ட்ரவர்சியே போகுதுன்னா, இந்த பக்கம் வந்து கத்தி அவங்க பேசுவாங்க, அந்த பக்கம் கத்தி இங்கே பேசுவாங்க. மஞ்சரி இந்த பக்கம் மஞ்சரி இந்த பக்கம் கத்திட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அவங்க மேடை பேச்சில் பேசுகிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இந்த டாஸ்க் நடக்கும். ரெண்டாவது டாஸ்க் என்ன டாஸ்க்னா, ஏற்கனவே நேற்று நம்ம சொன்னோம் அந்த பவுலை தலைக்கீழே பண்ணி அதில் ஆண்கள் அணி வின் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, ஒரு மேப்பு காமிச்சு மேப்பில் வந்து கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி வெற்றி பெற்றுவாங்க. ஸோ அதனால இந்த ஃப்ரீ நாமினேஷன் டாஸ்க் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னு ஆண்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்து அதிகமான ஓட்டு பெற்றது யாருன்னா சிவகுமார். அதனால் அவனுக்கு அந்த சிவகுமாருக்கு அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸை கொடுத்துருவாரு, பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஸோ இப்படி ஒரு வழியாக போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த களிமண்ணை வந்து அதை பேக் பண்ணி வைக்கிறது. அதில் யார் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுங்க 2 பேருக்குள்ளே நடந்ததில் ஆண்கள் அணி தான் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி 3100-200 என்னமோ அந்த பொற்காசுகளை பெற்றிருப்பாங்க. பெண்கள் அவங்க அணி வந்து 2800 சில்லற கொஞ்சம் அந்த பொற்காசுகள். அதனால் இதில் வந்து ஆண்கள் அணி வெற்றி பெற்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது படிக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் ஒன்று கொடுப்பாங்க, 5 படிக்கட்டு. அதுதான் வந்து அந்த அரியணையில் உட்கார்றதுக்கு அவங்க தான் வந்து இந்த ஆண்களா பெண்களா அதில் உட்கார்றது அந்த அரியணைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது டாஸ்க்லேயே ஆண்கள் அணி வெற்றி பெற்றுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக போது. இன்னும் அந்த ஜவு தான், இன்னும் அந்த மாவு பேசுறது, ஐ மீன் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்ம தான் சுவாரஸ்யமா ஏதோ ஒன்று பேசணும். நம்மளுக்கும் சுவாரஸ்யமா பேசுறதுக்கும் வரல. இல்லாததை எப்படிங்க பேச முடியும்? போன சீசனா பேசணும், அது ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவனுக்கு வந்து ரூலை மீறந்தால இவன் நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து 100 தோப்புக்காரனை போட சொல்லுவாங்க. ஆனா சலிக்காம போடுவான் பாருங்க. உண்மையிலேயே பாருங்கன்னா ஒரு ஸ்டாமினாங்க அந்த பையனுக்கு, உண்மையிலே பாராட்டினாங்க. 100 அவன் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா முகபாவனையோட போட்டு நல்லா பண்ணுவாரு. எல்லாரையும் செம்ம இரிட்டேட் பண்ணுவா போல. எல்லாருமே மூஞ்சில காண்டாயிடும். ஒரு வழியா அவன் சொன்ன டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. ஆனா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து போங்கா அழுகினி ஆட்டம் தாங்க. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா சாச்சனா பாத்தீங்கன்னா போன இதுல வந்து 2 கப் ரைஸ் நான் கொடுத்தேன், யாருமே பசியா இருக்கக்கூடாது, எனக்கு பாவமா இருக்கு, அப்படி இப்படியெல்லாம் பேசின சாச்சனா இன்னைக்கு என்ன பண்றா, சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஷால் எல்லாம் வெளியில வர சொல்லிடுறாங்க. அப்போ இங்க எங்க போச்சு அந்த அன்பு, அந்த கருணை உள்ளம்? இது வேற சாச்சனா சொல்றாங்க, கருணையெல்லாம் காட்டாதீங்க யாருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எது சாச்சனாவோட உண்மை முகம் எது? சாப்பாட்டு முகம் தான் அது. அது வந்து சோத்தை எதோ சொல்லுவாங்களா, சோறு கண்ட இடம் சொர்க்கமா, சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதுனா நம்ம சாச்சனாக்கு பொருந்தோம். ஏன்னா அது நொறுக்கு தீனி சாச்சனா. அவளுக்கு எவ்வளோ பேர் வேணால் பட்ட பேர் வைக்கலாம். எப்போ பார்த்தாலும் எதனா வாயில் அசைப்போடு. அதாவது மாடு டக்குன்னு எங்கேயா போயிட்டுனா அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு எங்கேயா சம்மட்டி அடிப்பாங்க. ஏன்னா அது உடம்புக்கு வேகமாக ஓட முடியாது. போயிட்டு எங்கேயா போய் உட்காந்துக்கின்னு மொல்லமாக அசைப்பட்டு சாப்பிடுமா. அந்த மாதிரி சாச்சனா எப்போல்லாம் கேப்பு கிடைக்குதோ ஏந்து போய் எதனா வாங்கி 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 வாயில் சாப்பிட்டு அது அவ்வளோ டிமாண்ட் பண்ணுது. எங்களுக்காக சமைக்கணும், இதெல்லாம் சமைக்கக்கூடாது
அதாவது அதை நினச்சா அது உண்மையிலே ராணி நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. சாச்சனா ராணியா இல்லை காஞ்சி போன ராணி? சாச்சனா ராணியா, நாட்டுக்கு ராணியா, இல்லைன்னா சாப்பாட்டு ராணியானே புரியலைங்க. ஏன்னா சோறு இதை ஒண்டி தான் பேசுறதுக்கு மற்ற வேற விஷயங்கள் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. அப்புறம் வந்து பிக் பாஸே என்ன சொல்லிட்டு அதுலயே வேற சொல்லிடுவாங்கங்க, 5 ஸ்டாரை காமிச்சா ராணி வந்து ஆமா ராணி வந்து என்ன சொல்றது 5 ஸ்டார் காமிச்சினா ராணி கீழே வந்துடும். எது கேட்டாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அவங்க ராணிக்கு தகுதியானவங்க இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா செங்கோலை திருடி எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல, மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, இதை வந்து சாச்சனா என்ன பண்ணுவா, எல்லாமே கேம் முடிஞ்சிருச்சு இதோட நாளைக்கு தான் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதையும் எல்லாம் படுக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனா என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே சிவகுமார் தான் கொண்டு வந்து வைப்பார், இதை போயிட்டு சாச்சனா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது யார்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னா ராணவோடதை எடுத்துகிட்டு வர, ராஜாவோட செங்கோலை இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே உள்ளே வந்து பார்த்துட்டு என்னோடது பார்த்துருவாங்க, அவள் எடுத்துகிட்டு வரதை பார்த்துருவாங்க. உடனே அவள் சோஃபா மேலே வச்சுருவா, பார்த்துட்டோம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திரும்பவும் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா, எங்களோட செங்கோலை நீங்கள் கொடுங்க உங்களது தரேன் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ராணுவ என்ன பண்ணுறான், ராணுவ எகிரி குச்சி அவங்க உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுவா போல. அவங்களுக்கு செங்கோலை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறுபடியும் பழைய பொசிஷன் வந்துடுறாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து கெஞ்சும் அப்படியே எப்படி சாஞ்சனா வந்து அப்படியே வேற மாதிரி பேசி கீசி கெஞ்சி கூத்தாடி எல்லாம் கையை கலவ மாட்டீங்க. ஆனால் ராணுவ என்ன பண்ணால் எங்களது கொடுத்துரு உங்களது கொடுத்துறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்ட மாதிரி பேசிட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அதை ராணுவ செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்பனா பழையபடி எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸா தான் இருக்காங்க. அப்ப ராணுவ சொல்லியிருக்கலாம், இல்ல நீ எடுத்தது செல்லாது இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து இவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ரயான் வந்து சொன்ன பிறகுதான் அவருக்கு புரியும். அது மாதிரி இது மாதிரி கல்லாட்டம் ஆடுறவங்க தான் இந்த திருட்டாட்டம் இதெல்லாம் அதிகமாக ஆடக்கூடியது யாரு அவங்கள. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி பயங்கர திருட்டாட்டம், அப்படியே பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டு பயங்கர திருட்டாட்டம். அடுத்தது மஞ்சரி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணா அவங்க பண்ற திருட்டுத்தனம்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும். சாச்சனா வந்து கத்தினா அவ ஒரு மாதிரி கத்துறா, அதனால அவகிட்ட பேசவே யாருமே விருப்பப்படல. என்ன சொல்றது, இந்த வாட்டி விஜய் சேதுபதி சார் வந்து பேசுற பேச்சுல அது ஒழுங்கா திருந்தணும். ஆமாம், இப்போ இந்த 3 பேர் தான் வந்து பேசி அந்த வாழை வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த டாஸ்க் வச்சதுனால சாச்சனாவோட வாய்ஸ் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேட்காம இருந்தது, ரொம்ப நிம்மதியாக இருந்தது அந்த இது வீட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த தர்ஷிகா, இதெல்லாம் ஒரு எபிசோடில் வந்து அனிதா சம்பத்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள கூட எல்லாருமே இப்படி தான் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கேட்டகரியில் தான் இப்போ வந்து சாச்சனா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ள, அவங்க சத்தம் போட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இப்படி ஒரு சுவாரஸ்யமாக, அதாவது அப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். இப்படி முடியுதுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ண. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.